Grade 12 State Board Unit number 12 Carbonyl compounds and carboxylic acid உடைய book back questions MCQ உடைய answers பார்க்கலாம். Question number 1 the correct structure of the product A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு A உடைய ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. reagents பாருங்க, reagent H2 and palladium carbon பாஸ் பண்ணுறாங்க. ரைட்டா, இட்ஸ் அ ரிடக்ஷன். பட் இங்கே நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ரிடக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 வருது. என்னென்ன வருது? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான ரிடக்ஷன் ஏரியாஸ் வருது. எங்கெங்கே வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ஏரியா ஒன்று டபுள் பாண்ட் ரிடக்ஷன், அடுத்து என்னது சி டபுள் பாண்ட் ஓ. இந்த மாதிரி நமக்கு 2 ரிடக்ஷன் ஏரியா வருது. இப்போ ரெண்டுமே ரெடியூஸ் ஆகுமா இல்லை ஒன்று மட்டும் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். ஸோ அப்போ பலாடியம் கார்பன் அப்படின்ற ரிடக்ஷன் ஏஜெண்ட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இது வந்து நமக்கு டபுள் பாண்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட்டு. சி டபுள் பாண்டோ அஃபெக்ட் பண்ணாது, சி டபுள் பாண்ட் சியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு ரியாக்ஷன் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஏ அப்படின்றது இட் வில் ஃபார்ம் டபுள் பாண்ட் ஓ. இங்கே இருக்க டபுள் பாண்ட் மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜனேஷன், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கும். ரைட். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the formation of cyanohydrin from acetone is an example of அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சைனோஹைட்ரின் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ அசிட்டோன் ஸ்டார்டிங் ப்ராடக்ட், அப்போ CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ அசிட்டோனை நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ப்ராடக்டாக ஸ்டார்டிங் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். ரைட். இதில் சைனோஹைட்ரின் ஃபார்மேஷன் நான் போடணும். ஸோ சைனோஹைட்ரின் ஃபார்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்? HCN ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? H ப்ளஸ் CN மைனஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே C டபுள் பாண்ட் ஓலாம் நமக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே டெல் ப்ளஸ், இங்கே டெல் மைனஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன நடக்கும்? இந்த CN மைனஸ் இங்கேருந்து டேரெக்டாக என்ன பண்ணும்? இந்த சென்டரை நமக்கு அட்டாக் பண்ணும். உடனே இந்த பாண்ட் நமக்கு என்ன மாறும்? O மைனஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ரைட். ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் எப்படி வரும் பாருங்கள். CH3 C இந்த இடத்துல என்ன இருக்கும்? நமக்கு O மைனஸ், இங்கே மேலே இப்போ CN, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3 இருக்கும். ரைட். அகெயின் இங்கே நமக்கு H ப்ளஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த H ப்ளஸ் வந்து O மைனஸை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். இங்கே இருக்க H ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல திஸ் வில் அட்ராக்ட் அண்ட் H ப்ளஸ். ரைட்டா? அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ த ப்ராடக்ட் இஸ் CH3 CH3 அண்ட் CN, இங்கே OH. ஸோ இதுதான் சைனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைனோஹைட்ரின்னா என்னது? ஒரு கார்பன்லேயே வந்து சைனைடு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனாலிட்டியும் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம சைனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன டைப்புன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இங்கே எந்த மாலிகுலும் நமக்கு வெளியே போகல. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? HCN போட்டிருக்கோம். இந்த HCN உள்ள ஆட் ஆகிருக்கு இல்லையா? அவனிங்க H இங்கேயும் H இந்த பக்கமும் CN இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது? ஆட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன காம்போனண்ட் போது பாருங்கள்? ஒரு நியூக்ளியோஃபைல். CN மைனஸ் அப்படின்றது ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ அந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது? நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஆட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ இப்போ ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சொல்லிடலாம், இட் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் ஆஃப் அசிட்டோன் with one of the following reagents involves nucleophilic addition followed by elimination of water, the reagent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசிட்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. அசிட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஃபஸ்ட்டு டிலேருந்து ஆரம்பிப்போமா? டி என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஹைட்ரோசைனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, HCN தான். இப்போ தான் பார்த்தோம், அதனால தான் நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ போனால் நம்ம 1 மார்க் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ என்ன நமக்கு இங்கே சைனோஹைட்ரின் ஃபார்மேஷன் வரும். ஸோ இங்கே அடிஷன் நடக்குது. ஸோ இன்வால்வ்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுது? நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்குது. ரைட். ஆனால் அதே மாதிரி என்ன நடக்கணும்? நமக்கு ஃபாலோட் பை எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் நமக்கு நடக்கணும். பட் நமக்கு என்ன ஆகலை? எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் இங்கே நடக்காது இல்லையா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல நமக்கு இந்த C டபுள் பாண்ட் O நமக்கு என்ன மாதிரி இருக்கும்? C double bond O, it will change into another OH. இங்கே நேரம் நமக்கு CN வந்துடும், இந்த பக்கம் நமக்கு CH3 இருக்கும்.
ரைட். இதுதான் நமக்கு நடக்கும். ஸோ இங்கே வாட்டர் எலிமினேஷன் கிடையாது. ஸோ டி கிடையாது. அண்ட் ஏ பாருங்க கிரெனாட் ரீஜன். ஸோ சேம் இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், கிரெனாட் ரீஜன் ஆட் பண்ணுறேன். ஸோ CH3 MgBr லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு CH3 MgBr எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே CH3 மைனஸ் இருக்கும். இது என்ன பண்ணும், அகைன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இந்த C டபுள் பாண்ட் ஓவை அட்டாக் பண்ணும். இது O மைனஸாக மாறும். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணுவோம். நமக்கு இது OHஆ மாறும். ரைட். இங்கே எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் இருக்காது. ஸோ புதுசாக ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் இப்போ பழகுறவங்க சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் எழுதுகிறேன். இது நேரம் நமக்கு O மைனஸ் ஆயிரும். இங்கே மேலே நேரம் நமக்கு CH3 இருக்கும். ரைட். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அகெயின் CH3. ரைட். இந்த இடத்துல நமக்கு MgBr வந்து ஆட் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இங்கே வாட்டர் நமக்கு வெளியே போகாது. நோ எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் இங்கே கிடையாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், SnHCl. ஸோ டின் HCl போட்டால் நமக்கு என்ன நடக்கும், ரிடக்ஷன் தான் நடக்கும். ஸோ டின் HCl போடும்போது SN/HCl it will be reduced into என்னது செகண்டரி ஆல்கஹால். இதுனா மாறிடும் OH CH CH3. ஸோ இப்படி தான் நடக்கும். இதில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனும் கிடையாது. ரைட். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்லைட் அசிடிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹைட்ரஜன் நான் எடுக்கிறேன். ரைட். ஸோ ஆன்சராக மட்டும் நான் வேறு கலரில் எழுதுறேன் பாருங்கள். ஹைட்ரஜன் இங்கே அகெயின் CH3 C டபுள் பாண்ட் O CH3. ரைட். ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆனதுப்பா நமக்கு NH2 பாண்ட் NH2. ரைட். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அதில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் என்ன பண்ணுவோம், இந்த C டபுள் பாண்ட் அட்டாக் பண்ணிடும். ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் லாஸ்ட்டு ப்ராடக்ட் எழுதுறேன். அதுக்கு CH3 C இங்கே நமக்கு NH2 ப்ளஸ்ஸு NH2 அப்படின்னு வரும். ரைட்டா. ஸோ அடுத்து இங்கே நமக்கு என்ன இருக்கும், O மைனஸ் இருக்கும், இங்கே CH3 இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு H2வும் இருக்கக்கூடிய ரெண்டு H2வும் இந்த O மைனஸ் நேரம் நமக்கு வாட்டராக வெளியே போயிட்டு மைனஸ் H2 எலிமினேட் ஆகிட்டு நமக்கு இங்கே ஃபார்ம் பண்ணும் CH3 C டபுள் பாண்ட் NNH2 ஃபார்ம் பண்ணும். ரைட். அதே மாதிரி இங்கே மேலே நமக்கு என்ன இருக்கும், அகெயின் ஒன் மோர் CH3. இந்த மாதிரி நான் C டபுள் பாண்ட் என்ன நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இங்கே தான் நமக்கு என்ன ஆகுது, எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் போகுது. இது எப்படி சார் எலிமினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ப்ளஸ் இருக்குது, H ப்ளஸ்ஸாக வெளியே வந்து இங்கே முதல் OHஆ மாறும். அகெயின் ரெண்டாவது வரையும் H ப்ளஸ்ஸாக வெளியே வந்து இது நேரம் H2O ப்ளஸ்ஸாக மாறும். அடுத்தது வாட்டராக நமக்கு ஈஸியாக வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆகும், C டபுள் பாண்ட் என்ன ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஒரு அசிட்லின் CH ட்ரிபிள் பாண்ட் CH இங்கே என்ன பண்ணுறாங்க, மெர்க்குரி சல்ஃபேட் போட்டு ஹைட்ரேஷன் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இப்போ இந்த ஹைட்ரேஷனுடைய ப்ராடக்ட் எக்ஸு ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் இதில் எந்த டெஸ்ட்டு கொடுக்காதுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரியாக்ஷன் எழுதலாமா. ஸோ HC ட்ரிபிள் பாண்ட் CH. ரைட். இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா Hg2 ப்ளஸ், அதாவது மெர்க்குரிக் சல்ஃபேட்டோட என்ன பண்ணுறேன்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன். இதில் ஹைட்ரேஷன் தான், வாட்டர் தான். வாட்டர் நமக்கு இது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இது சொன்னது ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஆல்கைன் இல்லையா. ஸோ அதை பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ எந்த பக்கம் வேணால் நம்ம ஹெச்சையும் OHையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த பக்கம் ஹெச் ஆட் பண்ணிட்டு டபுள் பாண்ட் இங்கே என்ன பண்ணுறேன் CHOH அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ரைட்டா. ஸோ இது ஒரு அன்ஸ்டேபிளான காம்பவுண்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈனால் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ கீட்டோ ஈனால் டாட்டோமரைசேஷன் 11th படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இப்போ டாட்டோமரைஸ் ஆகும். டாட்டோமரைசேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த பாண்டு இங்கே டபுள் பாண்ட் ஓ வந்துடும். இந்த ஹெச் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இது எப்படி மாறும் அப்படின்னு பாருங்கள். இந்த காம்பவுண்ட் இட் வில் பி சேஞ்ச் இன்டு CH3, சாரி இது ஸ்கொயர் ப்ராக்கெட் நமக்கு வந்து இங்கே வராது. ரைட். ஸோ CH3 C டபுள் பாண்ட் OH ஆல்டிகைடாக மாறும். ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னது அசிட்டால்டிகைட். ஸோ இப்போ அசிட்டால்டிகைட் என்னென்ன டெஸ்ட்டு போகும், ஃபெலிங்ஸ் போகும், எல்லாமே ஆல்டிகைடுக்குரிய டெஸ்ட்டு ஃபெலிங் டெல்ஷன் போகும், டாலன்ஸ் போகும், அண்ட் CH3CO குரூப் இருக்கிறதுனால என்ன நமக்கு அயோடோ ஃபார்மும் போகும். விக்டர் மேயர் தான் போகாது. ஏன்னா விக்டர் மேயர் நம்ம எதில் படிச்சிருப்போம், இட்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது ஆல்டிகைட், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னது எந்த டெஸ்ட் போகாது, வில் நாட் கிவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். CH டபுள் பாண்ட் CH2 ஓசனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இதை நான் வந்து ஓசனாலிசிஸ் போடுறேன். ஸோ O3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல CH2 OCH2. அகைன் இங்கேயும் என்ன இருக்கும், நமக்கு ஆக்சிஜன் லிங்காக இருக்கும். ரைட். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன், ஜிங்க் வாட்டர் போடும்போது
எனக்கு இது என்னாகும்? க்ளீவ் ஆகும். எப்படி க்ளீவ் ஆகும்? ஸோ இந்த மாதிரி நமக்கு க்ளீவ் ஆயிட்டு, இந்த ஆக்ஸிஜன் ஜிங்கோட நமக்கு போயிரும். ஸோ இட் வில் ஃபார்ம் ஃபார்மால்டிஹைட். அதாவது HC டபுள் பாண்ட் OH 2 டைம்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகும். இது ஒரு HC டபுள் பாண்ட் OH ஃபார்ம் பண்ணும். இது ஒரு HC டபுள் பாண்ட் OH ஃபார்ம் ஆகும். ஸோ the ப்ராடக்ட் X அப்படின்றது ஃபார்மால்டிஹைட். இதில் என்ன பண்ணுறாங்க? அம்மோனியா ஆட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் NH3 அம்மோனியா ஆட் பண்ணுறாங்க. இட் வில் ஃபார்ம் அம்மோனியா அண்ட் ஃபார்மால்டிஹைட் வில் ஃபார்ம் யூரோட்ரோபின். படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ யூரோட்ரோபின் எப்படி ஃபார்ம் ஆகும்? நமக்கு ஃபார்முலா என்னது? ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமீன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது 6 டைம்ஸ், இது நமக்கு என்ன ஆகும்? 4 டைம்ஸு, ரைட்? அப்போ இட் வில் ஃபார்ம் அ யூரோட்ரோபின். யூரோட்ரோபினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே வரையலாமா? ஸோ இங்கே நைட்ரஜன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ N, அகெயின் இங்கே CH2, இங்கே CH2, ரைட்? ஸோ CH2, N, again N, இங்கே CH2, CH2, 1 2 3 4 5, ஒரு CH2 நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. என்ன நைட்ரஜனுக்கு நமக்கு ஒரு வேலன்சி ரெண்டுக்குமே ஒன்று குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒன் மோர் CH2 வரும். வெயிட் பண்ணுங்கள் செக்ஷன், நம்ம கரெக்டாக வரையலாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர், இதோடைய ஃபார்முலா நமக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு CH2 6 டைம்ஸ் அண்ட் N4 அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ இதுதான் அது யூரோட்ரோபின் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம வரையலாம். ஸோ இங்கே CH2, அகெயின் இங்கேயும் CH2, இங்கேயும் CH2. அப்போ தான் நம்ம ஒரு CH2 அண்ட் இங்கே N, அகெயின் N, ரைட்? ஸோ அகெயின் இங்கே நமக்கு CH2 வரும். ஸோ இது கனெக்ட் ஆயிரும், ரைட்? அகெயின் இங்கே ஒரு CH2, ரைட்? ஸோ நமக்கு 4N இல்லையா? CH2ல கனெக்ட் ஆகக்கூடாது இல்லையா? CH2ல கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இது நமக்கு நைட்ரஜனோட வேலன்சி 3 வரணும், ரைட்? அகெயின் வி வில் ட்ரை N, என்ன வரும் நமக்கு? CH2, அகெயின் CH2, CH2, ரைட்? ஸோ கார்பனோட வேலன்சி நமக்கு 4 வரணும். அகெயின் இங்கே N, அகெயின் இங்கே N. ஸோ அகெயின் இங்கே CH2, இங்கே CH, மொத்தம் 6 CH2 வரணும் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் ஒரு நைட்ரஜன் வரணும் இல்லையா? 1 2 3 3 போட்டிருக்கோம். இன்னும் ஒரு நைட்ரஜன் நமக்கு வரணும். ஒரு நைட்ரஜன் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகணும்? இதுக்குள்ள N அண்ட் இட் இஸ் கனெக்டட், ரைட்? ஸோ அகெயின் இந்த N இருக்கு இல்லையா? இட் இஸ் கனெக்டட் வித் அனதர் CH2. இடம் இல்லாதனால வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ஆகும்? யூரோட்ரோபின் ஸ்ட்ரக்சர் வரும், ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாமெத்திலின். கவனிங்க, CH3 நம்ம என்ன சொல்லுவோம்? மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CH2 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெத்திலின் அப்படின்னு சொல்லுவோம். 6 இருக்கிறதுனால ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரா அமீன். ஸோ இது அமீனுடைய ஃபார்ம் எடுத்தால் 4 இருக்கும். ஸோ அதனால் டெட்ரா அமீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், predict the product Z in the following series of reaction. ஸோ எத்தனாயிக் ஆசிட் PCl5 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ CH3 C டபுள் பாண்ட் OH எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் தான். இதில் என்ன பண்ணுறாங்க? PCl5 ஆட் பண்ணுறாங்க, குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்போ நமக்கு என்ன நடக்கும்? குளோரினேஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் Cl ஃபார்ம் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறாங்க பாருங்கள்? பென்சீன் ஆட் பண்ணுறாங்க, C6H5. இங்கே என்ன ஆட் பண்ணுறாங்க? ஆன்ஹைட்ரஸ் AlCl3 ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்னது? இட்ஸ் அ ஃபிடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அப்போ இங்கேருந்து ஒரு ஹெச்சும் இந்த Cl நேரம் நமக்கு HCl வெளியே போயிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் CH3 C டபுள் பாண்ட் C6H5 ப்ளஸ் HCl. ஃபிடரல் கிராஃப்ட் நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆயிரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நமக்கு எக்ஸு, இது என்னது? ஒய் அண்ட் இசட்டுக்கு போகிறோம். ஒரு கிரிக்னாய்டு ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ CH3MgBr. கண்டிப்பாக நமக்கு ஒரு கீட்டோனில் கிரிக்னாய்டு ஏஜென்ட் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிரும்? டெர்ஷரி ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும்? நமக்கு இந்த இடத்துல அட்டாக் பண்ணும் ப்ளஸ் சென்டரை, ரைட்? ஸோ இது நமக்கு என்ன ஆகும்? மைனஸாக மாறும். அண்ட் நமக்கு ப்ராடக்ட் பாருங்கள், CH3 C6H5. இங்கே என்ன இருக்குது நமக்கு? இப்போ O மைனஸ் MgBr நமக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன போட்டுருக்காங்க பாருங்கள்? ஹைட்ராலிசிஸ். ஸோ வாட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணணும்?
ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். அப்போ வாட்டர் போடும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகும். இந்த பக்கம் H ப்ளஸும் இந்த பக்கம் நமக்கு என்ன ஆயிரும்? OH மைனஸும் ஆட் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா CH3 CCH3 C6H5OH. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்குது இல்லையா? CH3 2 times COH CH5. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசஷன் ரீசனிங் கொஸ்டின். ஸோ HVZ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசஷன் 2,2-டைமெத்தில் ப்ரோபனோயிக் ஆசிட். முதல்ல அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ ப்ரோபனோயிக் ஆசிட்னா நமக்கு என்ன ஆகணும்? 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் இல்லையா? ஸோ அப்போ வில் ரைட் ஹியர் C and C and COOH. ரைட்? அதில் என்ன பண்ணாங்க? 2,2-டைமெத்தில் ப்ரோபனோயிக் ஆசிட் சொல்லுவாங்க. இது 1, இது 2. அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல 2,2-டைமெத்தில் ப்ரோபனோயிக் ஆசிட். ஸோ இது யூஸ்வலான CH3. இதுதான் என்னது? 2,2-டைமெத்தில் ப்ரோபனோயிக் ஆசிட். இது வந்து HVZ ரியாக்ஷன் போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டஸ் நாட் கிவ் HVZ ரியாக்ஷன். அண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் ஹேவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ரைட்? முதல் HVZ ரியாக்ஷனா என்ன? ஆல்ஃபா ஹாலஜனேஷன் சொல்லுவோம். ஸோ HVZ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ ஆல்ஃபா ஹாலஜனேஷன் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுன பாருங்கள். இப்போ நான் அசிட்டிக் ஆசிடை எடுத்துகிட்டு இதில் நான் இப்போ HVZ போடுறேன். ஸோ ரெட் பாஸ்பரஸ் போட்டு நான் என்ன பண்ணுவேன்? Cl2 ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகணும் அந்த இடத்துல? CH2Cl COOH ப்ளஸ் HCl வெளியே போகும். அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் நமக்கு வெளியே போயிடும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு மெயின் சோர்ஸே யார்? ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இதில் பாருங்கள், ஆல்ஃபா கார்பனை நம்ம எப்படி நோட் பண்ணுறது? இது ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு அடுத்த கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அப்போ இந்த ஆல்ஃபா கார்பன் நமக்கு என்ன கிடையாது? இங்கே ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதனால என்ன பண்ணல? இது HVZ ரியாக்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ அசஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். இட் டஸ் நாட் கிவ் HVZ கொடுக்காது. என்ன ரீசன்? ஏன்னா அதில் என்ன இல்லை? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்போ both assertion and reason are true and the reason is a correct explanation for a assertion. Right? So next question பாருங்க. Which of the following represent the correct order of acidity in a given compound? இப்போ acidityனா நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஆசிட் எடுக்கிறேன், RCOOH. ஸோ அசிடிட்டினா என்ன பண்ணுவோம்? அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நமக்கு H+ ரிலீஸ் பண்ணுது. இந்த H+ ரிலீஸ் எவ்வளோ ஃபெசைலாக இருக்குது அப்படின்றது தான் அது அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ இந்த H+ நமக்கு ரிலீஸ் ஆகணும்னா இந்த RC டபுள் பாண்ட் OH இருக்கு இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் புல் பண்ணணும். அப்போ தான் ஆக்சிஜன் மேலே மைனஸ் வரும், இது மேலே என்ன நமக்கு ப்ளஸ் வரும். அப்போ எலக்ட்ரான் புல்லிங் நேச்சர் ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த R இருக்கு இல்லையா? இந்த சைடு வந்து நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணும்? எலக்ட்ரான் நமக்கு இழுக்கும். அதே நேரத்தில் இந்த கார்பன் இழுக்கும். அப்போ ஆக்சிஜனும் நமக்கு எலக்ட்ரான் இழுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக H+ வெளியே போயிடும். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா அசிடிட்டினா நமக்கு ஸ்பீடாக நமக்கு H+ ரிலீஸ் பண்ணிடும். அப்போ அசிடிட்டி நமக்கு என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். ரைட்? இப்போ இந்த ஆர்டரை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், CH3COOH இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், FCH ஃப்ளூரின். எல்லாமே நமக்கு எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப் தான் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இருக்கல யார் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்? நமக்கு ஃப்ளூரின். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ளூரின். அதுக்கப்புறம் யார் வருவாங்க? நமக்கு குளோரின். அதுக்கப்புறம் புரோபின். அதுக்கப்புறம் தான் யார் வரும்? நமக்கு அசிட்டிக் ஆசிட் வரும். ஸோ ஆப்ஷன் பி. பட் இதுக்கு நீங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்றதும் எனக்கு தெரியல, ரீசன் எனக்கு தெரியல. பட் இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ நான் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீஸ் ஆனால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். ஸோ பி தான் இதுக்குரிய ஆன்சர். கிட்டத்தட்ட 2020 இதே ஆன்சர் தான் இருக்குது. சேஞ்சும் பண்ணல. ரைட்? ஸோ ஏன் அப்படின்றதும் தெரியல. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.